கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். For I have given you an example that should do as I have done to you. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். 15 நீங்க வாசிச்சது 13வது அதிகாரம் 15வது வசனம். நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசும்படியாய், உடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க முடியாய், உடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாக இயேசுவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த மாதிரி என்ன? அவர் சொல்லிட்டு போகல, அவர் பாருங்க செய்து காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று மனத்தாழ்மையை இயேசு கிறிஸ்து அவர் நம்ம கற்றுக் கொடுத்தார். அவர் மனத்தாழ்மையாக வாழ்ந்தார். அவருடைய பிறப்பே தாழ்மையை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோலவே ஒவ்வொரு மனிதனும் மனத்தாழ்மையாக ஜீவிக்க வேண்டும் என்று அவர் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த கால வேளையில நாம் ஆராதனைக்கு வரும்போது சந்தோஷத்துடன் மன மகிழ்ச்சியுடன் வந்தேன்னு சொல்றவங்க 3 அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். வீட்டில் நீயா நானான்னு பார்த்து சண்டை போட்டு பயங்கரமா சண்டை போட்டு நான் வந்திருக்கேன் ஆலயத்துக்கு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல இப்ப பாருங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே நம் இந்த கால வேளையில தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். வார்த்தை, தேவன் வார்த்தையா இருக்கிறார். இந்த அன்பின் வார்த்தை, இந்த வார்த்தையாகிய தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அந்த வாஞ்சியோடு தான் நீங்க வந்திருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த தேவன் பாருங்க எப்பதான் நம்ம ஆசீர்வதிப்பார்? ஒரு மனிதனுக்குள்ள தாழ்மை வரும்போது, மனத்தாழ்மை வரும்போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-9 வரை நான் வாசிக்கும் போது, Who being in the form of God thought it not robbery to be equal with God, but made himself of no reputation, and took upon him the form of the servant, and was made in the likeness of man, and being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. Wherefore God also hath highly exalted him and given him a name which is above every name. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி. போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்தில் ஒன்றும் இல்லாமையே தேவனிடத்தில் கொண்டு போவதே ஒரு தாழ்மையாய், மனத்தாழ்மையாக இருக்கிறது. அவர் பாருங்க, அவர் தேவனாயிருந்தும் அவர் என்ன செய்தாரா?
அந்த பூமிக்கு அவர் வரபோதும் கூட தன்னை தாழ்த்தி தான் வந்தாராம். ஏன்னா அவர் பெரிய தேவன், இரக்கத்திலும் ஐஸ்வர்யத்திலும் அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்மளை சிருஷ்டித்த தேவன் பெரியவராயிருந்தார். இந்த பூமிக்கு வரணும்னா தன்னை தாழ்த்தி தான் என்ன செய்ய முடியும், வர முடியும். ஒரு முதலமைச்சர் பிரதமர்னா இந்த பெரியசாமிபுரத்துக்கு வருவாங்களா? பிரதமர் வருவாரா? வரமாட்டார். அப்ப அப்படி வரணும்னு கட்டாயம் இருந்தா அவர் என்னதான் செய்யணும், தன்னை தாழ்த்தணும். சின்ன கிராமம், அதுக்கு நம்ம போறதுதான். தன்னை தாழ்த்தி தான் என்ன செய்யறாங்க, அப்படிப்பட்ட ஆள்கள் வராங்க. நம்முடைய தேவன் அப்படி அல்ல, அவர் பெரிய தேவன். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் வந்து விடுகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவனாய் இருந்தும் தன்னை வெறுமையாக்குகிறார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த நிமிஷம் மட்டும் இல்ல, நம்ம என்ன செய்யணும், முடிவு பரியந்தம், மரணம் முடிவு பரியந்தம் என்ன செய்யணுமா, தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகளை நாம் கை கொள்ளணும், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும். பாருங்க, அதான் 9வது வசனத்தில், ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, எவரை உயர்த்தி, இயேசு கிறிஸ்து, இயேசுக்கு பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி, இந்த இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்துகிறார், தன்னை வெறுமையாக்கி என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவன் இந்த குமாரனை உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் மனத்தாழ்மையாய் ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம், Humble yourselves in the sight of the Lord, and he shall lift you up. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. மனுஷருக்கு முன்பாக அல்ல, நம்ம யாருக்கு முன்பாக தான் தாழ்மைப்படணும், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். அப்பொழுது, எப்பொழுது நீ தாழ்மைப்படும் போது அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார், அவர் உங்களை உயர்த்துகிறார். சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும், அவர் ஒளியில் இருக்கிறார், அந்த ஒளியில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை நிரப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான மனத்தாழ்மை என்பது என்ன, நாம ஒன்றும் இல்லாமையே தேவனிடத்தில் கொண்டு போவதே ஒரு மெய்யான தாழ்மையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவன் ஒருவன் மனத்தாழ்மையை அணிந்திருக்கிறவன் எவனோ பாருங்க, அவன் இருதயத்திலே தேவன் வாசம் செய்கிறார் என்று பார்க்கிறோம். அது எவனோ, பெரியவனா இருக்கட்டும், குட்டையா இருக்கட்டும், பல்லு போன கிழவியா இருக்கட்டும், பாருங்க சின்ன பயலா இருக்கட்டும், ஆனா என்னதான் செய்யணும், மனத்தாழ்மை எவன் ஒருவனிடத்தில் இருக்கிறதோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா உனக்குள்ள என்ன வரும், மனத்தாழ்மை காணப்பட வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துக்கு மனத்தாழ்மையா இருந்தபடியினாலதான் சொல்லிட்டு போல ஒருவர் கால்களை அவர் கழுவினார், அந்த பெரிய தேவன். ஆகவே நம்ம கற்றுக் கொடுத்தார், செய்து காண்பித்தார். இந்த அடிச்சுவடை ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு செய்து காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனம், நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். For thus saith the high and lofty one that inhabiteth eternity, whose name is holy, indwell in the high and holy place with him also that in of contrite and humble spirit, to revive the spirit of the humble and to revive the heart of the contrite ones. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம்
நாமம் உள்ளவர் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை, எப்படிப்பட்ட ஆவியா? பணிந்த ஆவி உடையவர்களை உயிர்ப்பிக்கிறவரும். நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிறார். நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இந்த ஆராதனை பகுதியில் கூட ஆவியானவர் பேசினார். இருதயத்தை நொறுங்குண்ட இருதயம் உனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார். ஆகவே பாருங்க, நம்ம நொறுங்குண்ட இருதயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்ல, என்னால முடியலப்பா, ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாங்க. ஆண்டவரே, நான் ஒரு களி மண்ணு, நான் ஒரு மண்ணு அப்பா, என்ன திறமையோ அறிவோ ஒன்று இல்லை, ஆனா கொடுத்த அறிவெல்லாம் நீங்க தந்தது, நான் ஒன்றுமே இல்லை, எல்லாமே உம்முடையது, நீங்க தந்தது, எனக்குள்ள இருக்க ஜீவனே உம்முடையது, உன்னுடைய கரத்துல இருக்கு, ஜீவனை எடுத்துட்டேன், நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய கரத்தில் இருக்கு, என்னுடைய திறமையோ என்னுடைய அறிவோ இல்லை. ஆகவே நீதான் பெரிய தேவன், நான் ஒன்றும் இல்லை என்று என்ன செய்யணும்? தம்மை வெறுமையாக்கணும். அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குன பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து அவரை வெறுமையாக்கினார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆகையால் whosoever therefore shall humble himself as this little child, the same is greatest in the kingdom of heaven. ஆகையால் இந்த பிள்ளையை போல, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, பாருங்க, தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம பார்க்கிறோம், இந்த பிள்ளைகளை போல, எந்த பிள்ளைகளை போல பாருங்க, கள்ளங்கபடம் இல்லாம, அதே இந்த பிள்ளைகள், இந்த சிறு பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்துல. இந்த பிள்ளைகளை போல நீ காணாவிட்டால் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீ தன்னை தாழ்த்தணும். இந்த பூமியில தன்னை நீ தாழ்த்தும் போது இந்த ராஜ்யத்துல உன்னை பெரியவனாக மாற்றுவார். ரகசியம் அதுதான். நமக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு, ஆண்டவரே இது பூரா ஒண்ணும் இல்லப்பா. நினைச்சு பாருங்க, ஜெயலலிதா அம்மாவை பாருங்க, பிரதமர் எத்தனோ பேர் இருந்தாங்க, போயிட்டாங்க பாருங்க, போயிட்டாங்க. ஆனா பார்க்கிறோம், தன்னை தாழ்த்தணும் என்று பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளை போற தாழ்த்தணும். நம்ம எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தன்னை தாழ்த்துகிறவனா இருந்தா ஆலயத்துக்கு நீ வருவ, குடும்பத்தோடு வருவாய். ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்ய, எப்படிப்பட்ட கோடி கணக்கம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? நம்ம வச்சதான் சட்டம். இந்த பூமியில இருக்கிற சட்டம்லாம் இல்லை, நம்ம இஷ்டம். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கு. அதான் பாருங்க, நீ தான் வெறுமையாக்கணும். தேவனுடைய சமூகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வரணும். ஞாயிற்றுக்கிழமை வர முடியல, வேலைக்கு போறவங்க, எந்த மீன் வியாபாரமா இருக்கலாம், பண தொழிலா இருக்கலாம், எந்த தொழிலா இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் வேலை செய்கிறவன் கல்லெறிய கடவன். கல்லெறிஞ்ச கொன்றுவாங்க அந்த காலத்துல. ஆனா தேவன் இரக்கமா இருக்காரு, கடைசி காலம். ஆகவே 6 நாளும் நீ பெலனோடு தெம்பா வேலை பார்க்கணும்னா ஆண்டவர் ஏதோ இரக்கம் பாராட்டுறாரு, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். இந்த 7வது நாள் பாருங்க, ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்ன கிழமையும் இருக்கலாம். ஒவ்வொரு நாடுகளிலும் திங்கக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னு இருக்கு. அது விஷயம் இல்லை. 6 நாள் வேலை செஞ்சா 7வது நாள் நமக்கு ஒவ்வொரு நாடுகளையும் நியமிச்சிருப்பாங்க. அது தேவன் நியமிச்சுதான் காணப்படுது. ஆகவே அதுல என்ன செய்யணும்? என்று அவரை
என்று என்றும் வாழ்த்துவே அக்கரையெல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே வந்து பாருங்க, அது பரிசுத்த நாளாக இருக்கிறது. இதை நம்ம கடைபிடிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்னு, இயேசு கிறிஸ்து உயர்ந்தவராய் இருந்தோம், அவர் தன்னை தாழ்த்தினார். தாழ்த்தின அந்த பூமிக்கு நம்மை மீட்டு எடுக்கும்படியாய், நம்மளை மீட்டு எடுக்கும்படியாக அவர் இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். நாம் பார்க்கிறோம் பாருங்க, நாம் அன்பாகவே காணப்பட வேண்டும் என்று அவர் அன்பாகவே நம்மோடு பேசினார். நமக்கு இறங்கி இரத்தத்தை சிந்தி, அந்த அன்பான தேவன் தயவா இரக்கமா இறங்கி இரத்தத்தை சிந்தி நமக்கு வந்து பாருங்க நம்மளை தூக்கி எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து யாவரோடும் சமாதானமாய் காணப்பட வேண்டும் என்றும் கூட நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். சங்கீத புஸ்தகம் 113வது சங்கீதம் 6வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 113வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 113வது சங்கீதம் 6வது வசனம். அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படிக்கு தம்மை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த பூமியில இறங்கி வரணும்னா என்னதான் செய்யணும்? அவர் தாழ்த்தி தான் வந்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கும். எத்தனை பேர் இந்த கால வேளையில நாம் அவருடைய அன்பை ருசி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4 - 15 வரை நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 4 - 15 வரை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம பார்க்கிறோம், மைக்கில வாசிங்க. வந்துட்டு போதனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பாருங்க, எவ்வளவு வானத்தையும் பூமியும் உண்டாக்குன அந்த தேவன் வந்து அவர் செய்கிறத நீங்க நன்றா கவனித்து பார்க்கணும். அது முக்கியமான வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ கவனமாக கேட்க வேண்டும். அவர் செய்கிறார். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து, எதுல வார்க்கிறாரு? பாத்திரத்தில் தண்ணி. சீசருடைய கால்களை கழுவவும். சீசர்னா யாரு? இயேசு கிறிஸ்துவ மெய்யாய் அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் வந்து யாரு? அவருடைய தேவனுடைய அவருக்கு சீசரா நாம் இருக்கிறோம். சந்தேகம் எதுவும் தேவையில்லை. பாருங்க, சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவின் இடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே. யார்கிட்ட வராரு? சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது. ஆண்டவர் வருவார். இப்ப ஜெபம் முடிஞ்ச ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ போறீங்க. சகோதரி சைடு தனி, சகோதரி சைடு தனி. அப்ப ஆண்டவர் வருவார். ஆண்டவர் இது மூலமா வருவார். நம்ம பாக்குறோம். தேவனை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒருவனும் கண்டதில்லை. ஒருவருக்கு அன்பு கூறும் போது எந்த ரூபத்திலே ஆண்டவர் வருவார். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், சீமோன் பேதுருவிடத்தில் வராரு ஆண்டவரு. ஜீவியத்தை பார்க்கிறாரு. வந்த உடனே என்னது சொல்லு. அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? வானத்தையும் பூமியும் எங்களை சிருஷ்டித்த தேவன், நீங்க என் காலை போய் கழுவலாமா சொல்லிட்டு பேதுரு சொல்லும் பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக மறுமொழியாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார்.
அதற்கு பங்கு சீமோன் இல்ல, பங்கும் இல்ல, பாகமும் இல்ல, சுதந்திரமும் இல்ல. பாருங்க, அதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய தெய்வம் என் கால கழுவுறதா சொல்ல. இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு என் ஜனமே. பாருங்க, வந்துட்டு நீ ஒரு காலம் என் கால்களை கழுவ கூடாதப்பா சொல்லும் போதுதான் இயேசு சொல்றாரு, அவனுக்கு பிரயத்தனமாக மறுமொழியாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது, கழுவி சுத்திகரிக்கிறது. ஆகவே என்னை கழுவக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆகவே பாருங்க, வந்துட்டு அப்படி சொல்லும் போது அடுத்த வசனம் என்ன? 9வது வசனம். அதற்கு சீமோன் பேதுரு, அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரம் அல்ல, என் கால்களை மாத்திரம் இல்லப்பா, என் கைகளையும் என் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். கழுவ வேண்டும். இயேசுவே, நீங்க கழுவுங்கப்பா, பங்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, உங்களுடைய பங்கு வேணும் ஆண்டவரே, நீ என் சுதந்திரம். அப்படி இருந்தா நீ என்ன செய்யுங்க, தலைய கழுவுங்க, கால்களை கைகளை கழுவுங்க. என் தலையும் கூட ஒரு சில நேரத்துல வந்துட்டு என்ன இல்ல, வந்துட்டு ஒரு நேரத்துல சரியில்லை ஆண்டவரே, தலை என்னென்னதோ சிந்திக்கிறேன், கேடான சிந்தனை. பாருங்க, அப்படி இருக்கிறேன். கல்வாரியில் சிந்தப்பட்ட சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். ஹல்லேலூயா. தொடர்ந்து நான் வாசிக்கும் போது பாருங்க, அதையும் சொல்றாரு, ஆண்டவரே இயேசுவே, என் தலையை கழுவுங்க. தலையில எதோ நான் நினைக்கிறேன், என் தலையும் கூட என்ன சரியில்லை ஆண்டவரே, கர்த்தாவே உம்மோட பங்கு எனக்கு வேணும், நிச்சயமா வேணும். அதனால என் தலையும் கூட சரியில்லாம இருக்கு, என் தலையும் கழுவுங்க. அடுத்து என்னது, என் கைக்கு சரியில்லை. எத்தனை கை லஞ்சம் வாங்கியிருக்கு, கண்டதை தொற்றுருக்கு. பாருங்க, வந்துட்டு அந்த கையே எனக்கு சரியில்லை ஆண்டவரே. அந்த கரங்கள்ல எதை செஞ்சிருப்பேன், நான் குடிச்சிருப்பேன், மதுவை குடிச்சிருப்பேன், சீட்டு விளாண்டுருப்பேன், இந்த கையிலே சீரட் அடிச்சிருப்பேன். பாருங்க, அதுதான் சகோதரி சைடு பார்க்கும்போது இந்த கையினால தேவையில்லாம பிள்ளைகளை கூட தேவையில்லாம அடிக்கக்கூடாது. பாருங்க, கணவனை கூட ஏறி மாங்குன்னு மிதிச்சு என்ன செய்யறாங்க, அரட்டுறாங்க கணவர். அநேக இடங்கள்ல பார்க்கிறோம், எங்க இப்படி இருக்காரு. ஆகவே இந்த கரம் சரியில்லப்பா, பேதுரு சொல்றாரு, இந்த கரத்தை பரிசுத்தப்படுத்துங்க, கழுவுங்க என்று அவர் சொல்றாரு. என் கால்களோட கழுவுங்க, எங்கெங்கேயோ என் கால் போகுது, தகாத இடத்துக்கு போகுது, ஆண்டவரே என் கால்களோட நீங்க கழுவுங்க. பாருங்க, இந்த உபதேச சத்தியத்தை அறிஞ்ச பிறகுதான் பேதுரு சொல்றாரு. அது சொல்றாரு, இப்ப நீ அறிய மாட்ட, பின்பு நீ அறிவாய். மேல உள்ள வசனத்துல பாக்குறோம், ஆண்டவரே உமக்கு சுதந்திரம் எனக்கு வேண்டும், நேர்த்தியான இடங்களில் ஆண்டவர் என்னை நடத்தி செல்லுகிற தேவன். ஆகவே என் தலையை கழுவுங்க, என் கைகளை கழுவுங்க, என் கால்களை கழுவுங்கப்பா, என் நாவை கூட கழுவுங்க, தகாதவைகளை பேசுது. அதே அவர் சொல்றார். பாருங்க, அப்பதான் அடுத்த வசனத்துல பாக்குறோம், இயேசு அவனை நோக்கி எவனை நோக்கி? பேதுருவை, சீமோன் பேதுருவை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். கால்களை கழுவணும். எந்த வீட்டுக்கு போனாலும் முந்தி காலத்துல இருந்துச்சு, இப்பதான் இந்த அனுபவம் இல்லை. யார் வீட்டுக்கு வந்தாலும் கால்களை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள என்ன செய்வாங்க, போவாங்க. நாங்கள் ஊழியத்துக்கு போனாலுமே இங்க கால்களை கழுவுவோம். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, கழுவணும். இது எதை குறிக்குது? நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா சகல பாவங்களையும் அறிக்கை செய்யணும். செய்யும் போது பரிசுத்தமுள்ள ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இந்த இடத்துல பாக்குறோம், நீ மனுஷன் தான், தகாத இடத்துக்கு நீ போயிருப்ப. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன கழுவ வேண்டாம், தலையை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான். நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். கால்களை மட்டும் கழுவ சொல்றாரு முக்கியமா. ஆகவேதான்
நம்ம ஒருவருடைய கால்களை என்ன செய்யணும்? கழுவ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம், எல்லாரும் அல்ல, 12 சீசர் இருக்காங்க. அது யூதாஸ் காட்டி கொடுக்குறவன், தேவனுக்கு தெரியும். நம்ம நினைக்கலாம் நம்மள ஆண்டவர் பார்க்கல, நீ ரகசியமா ரூமுக்குள்ள இருக்கலாம், புதருக்குள்ள கூட நீ பாவம் செய்யலாம். ஆனா யார் பார்க்கிறா? தேவன் காண்கிற தேவனா இருக்கு. அவர் பார்ப்பார். ஒருபோது நீ தப்பி போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர் சொல்றாரு, யூதாஸ் செய்யறதுலாம் அவருக்கு தெரியும், அவர் சிருஷ்டித்த தேவனுக்கு தெரியும். 11வது வசனம், தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நீங்கள் சொல்லுகிறது சரிதான்ப்பா. நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அல்லேலூயா. நீங்க என்னதான் செய்யணுமா? ஒருவர் கால்களை ஒருவர் கழுவணுங்க. நம்மளை சிருஷ்டித்த அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குன அந்த தேவன், ஒரு பிரதமர் வந்தார்னா நம்ம கால்களை கழுவுனா, ஐயோ நீங்க போய் கழுவுறதா? அவர் மனுஷன்தான், அவனே ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆனா வானத்தையும் பூமி நம்மளை படைத்த அந்த ஆண்டவர் சிருஷ்டித்த தேவன் நம்ம காலுகளை கழுவினார். பாத்தீங்களா எவ்வளவு தாழ்மை உள்ள தேவன். ஒவ்வொரு மனிதனுக்கும் தாழ்மையா இருந்தா கர்த்தர் நிச்சயம் அவனை உயர்த்துவார். அப்ப பாக்குறோம், ஒருவர் கால்களை நீங்க கழுவுங்கள் என்று ஆண்டவர் செய்து காண்பித்தா, இதை நீங்க செய்யுங்கள் என்று நமக்கு மாதிரியை வைத்து போனார். என்ன மாதிரியை வைத்து போனார்? தாழ்மையா ஜீவிக்கணும், தாழ்மையா பேசணும். அதைத்தான் ஒரு குடும்பத்தில் சண்டை காடு போட்டு நாரி கடை அப்படி சொன்னாரா? அது அல்ல. என்ன மாதிரி? தேவன் ஒருவருடைய கால்களை கழுவுங்க, தாழ்மையா பேசுங்கப்பா. இந்த மாதிரியை தேவன் நமக்கு வைத்து போனார். ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். இதை நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். கால்களை ஒருவர் கழுவும் போது 3 அனுபவம் நடக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொல்லுங்க என்னென்ன நடக்கும். 1 இது மூலமாக என்ன நடக்கு? சாதி என்ன செய்து உடைக்கப்படுகிறது. 2வது மனத்தாழ்மையை நாம் கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தர். 3வது என்ன? தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். 2ஐயும் செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோங்க. இதை மட்டும் நீங்க செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆகவே நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ரசிக்கப்பட்ட சபையில உண்மையா நடந்த சம்பவம், திருவிருந்து ஆராதனை. அப்பெல்லாம் உங்களுக்கு சுத்திகரிப்பு கூட்டம் 3 நாள் 7 நாள் வைப்பாங்க. கலந்து கொண்டவங்க எடுக்க முடியும். ஆகவே நீங்க புதிதா வந்திருக்கிறபடினால நீங்க ஒரு சுத்திகரிப்பு அனுபவம் மிகவும் அவசியம். இந்த முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்க போறவங்க எழுந்து நின்ற இடத்துல அறிக்கை செய்யணும். மனசுல நீங்க அறிக்கை செய்யலாம். அவங்க என்ன அறிக்கை செய்யறோம் பக்கத்துல ஒட்டு கேட்க கூடாது. அவரவரை என்ன செய்யணும்? உட்கார்ந்த இடத்துல கண்களை மூடி அறிக்கை செய்யணும். ஒருத்தர் அவரவரை எந்திரிச்சு சொல்லும் போது அதை யாரும் கேட்க கூடாது. ஆகவே நீங்க மனசுக்குள்ள கூட நின்று சொல்லணும் தேவ சமூகத்துல. ஆகவே இதனை பயன்படுத்தணும். 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம்லாம் இருக்கு. ஆகவே ஆண்டவர் 1 நிமிஷத்துல நம்ம சுத்திகரிப்பார். ஆகவே அதுக்கு நம்ம ஆயத்தம் மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. ஆகவே இதை நம்ம செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, இது மூலமா 3 காரியம் நடக்குது. இதை நம்ம செய்யணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இப்படி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவருக்கு முன்பாக நாம் உண்மையாகவும் உத்தமம் உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமன் என்பது நற்குணம் உடையவன் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய காரியம் இருக்கு, வாசிக்க நேரம் இல்லாததுனால. உத்தமன் மேலானவன், உயர்ந்தவன். உத்தமன் பெரும் மதிப்பு பெற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமன் குணத்தில் அழகானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமன் சத்தியம் தவறாதவனாய் இருக்கிறான். கர்த்தர் உத்தமமாக நடக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தி வைக்கிறார்.
கர்த்தருக்கு உத்தமமாக நடக்கிறவர்கள் சிங்கத்தை போல் பின்னடைய மாட்டார்கள், தன் உறுதியிலே நிலையாக இருப்பார்கள். இவர்கள் தான் உத்தமன் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். உத்தமனுடைய முடிவு சமாதானம். உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாய் இருக்கிறார், பாதுகாப்பாய் இருக்கிறார். உத்தம குணத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமனை கர்த்தர் வெறுப்பதில்லை, உத்தமனை கர்த்தர் தாங்குகிறார். எத்தனை பேர் தேவ சமூகத்துக்கு உத்தம இருதயத்தோடு நாம் வந்திருக்கிறோம்? தேவன் நமக்கு தந்த தாளந்த பிரயோஜனமாக உண்மை உத்தமமாக நாம் காணப்பட்டோமா? அப்படிப்பட்ட உத்தமர்களை தான், உண்மை உத்தமம் உள்ளவர்கள் தான் சேர்க்க அவர் வரப்போகிறார். நீ உண்மை உத்தமமாக இருந்த உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, எஜமானி சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். அவருக்கு முன்பாக உத்தம இருதயம் நமக்கு இருக்கிறதா? தேவனுக்கு முன்பாக திறந்த புஸ்தகத்தோடு நம் இருதயம் இருக்கிறதா? உத்தமனை கர்த்தர் தாங்குகிறார். உத்தமர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் ஜனமே, உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமர்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் என்று பார்க்கிறோம். உத்தமன் கர்த்தரால் நேசிக்கப்படுவான். உத்தமர்கள் நீதிமானாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நமக்கு எது வந்தாலும், ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உம்முடைய அன்பிலே நான் நிலைத்திருப்பேன், உம்மை அன்பை விட்டு நாம் ஒருபோதும் தூரமாய் போக மாட்டேன் என்று எத்தனை பேர் சொல்றோம்? தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நீ ஜெபிக்கிறாயா? வந்து கர்த்தர் உன்னை சுகமாக்கினார், ஆவி ஆத்மா சரீரத்திலும். அதை நன்மையை நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணிருக்கீங்களா? அதே மாதிரி சாப்பிடும் போதும் கூட நித்தம் யாராகில் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து பாருங்க, வந்து இந்த பரிசுத்தமுள்ள மாமிசத்தையும் இரத்தத்தையும் என்ன செய்யறாரு? பானம் பண்ணும் போது பிட்டு என்ன செய்யறாரு? இந்த அப்பத்தை பிட்டு தான் ஸ்தோத்திரம் பண்ணி, முதலாவது என்ன செய்யறாரு? ஸ்தோத்திரம் பண்ணி தான் பிட்டு தாராரு. ஆகவே நான் சாப்பிடும் போதும் கூட நீங்க என்ன செய்யணும்? போஜனம் பண்ணும் போது முன்னாடி வச்சுட்டா எடுத்து என்ன செஞ்சு வாயில போட்டுறக்கூடாது. நீங்க என்னதான் செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். எத்தனை பேர் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? சாப்பிடும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும். சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஆகாரத்தை தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். முடிவு 2 ஜெபம் இருக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கைகளை உயர்த்துவோம். இல்ல, யாருமே இல்லையா? சாப்பிடும் போது வந்து எவ்வளவு சாப்பாடு ரசித்து பொறுமையா எல்லாம் மொத்தமா போட்டு அப்படியே இறக்கி, உப்பு போடாம அப்படி இறக்கி வைக்கிறாங்களா? என்னென்ன ஒரு குழம்புக்கு என்னென்ன தேவை இருக்கு பாருங்க. அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு முன்னாடி வைக்க அப்படியே எடுத்து வாயில போட்டுறக்கூடாது பாருங்க. வந்துட்டு அப்ப ஜோம் இல்லைன்னா நம்ம என்னதுதான்? போஜன பிரியன், வந்து வேத பிரியன் இருக்கு. வேத பிரியர்னா யாரு? வேதத்தில் அவ்வளவு பிரியமா இருப்பாங்க. அது ஆண்டவர் நேசிக்கிறார். உத்தமம் உள்ளவர்கள் வேதத்தை நேசிப்பாங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சாப்பிடும் போது என்னதான் நீங்க செய்யணும்? இந்த ஆகாரத்தை பரிசுத்தப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த எங்கெங்கேயோ வரும் பாருங்க, அதை நீங்க சிந்தித்து பாருங்க. அதை கிறிஸ்தவன் என்ன பார்க்கக்கூடாது? ஜாதி பார்க்கக்கூடாது. வந்துட்டு நெல் வயக்காட்டுல இருந்து வருது, யார் போட்டா நமக்கு என்ன தெரியும்? அதான் பார்க்கக்கூடாது. எல்லாம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைய. அதனாலதான் அதுல ஒரு உபதேசம் இருக்கு பாருங்க. வந்து ஆகவே வந்து நீங்க எதுக்கு ஜெபிக்கணும்? நெல் தட்டுவாங்க, அது கடைக்கு போகும், யார் கையிலயோ வருங்க, கொலகாரன் கையில கூட வரும். எல்லாம் வந்துதான் கடைசிக்கு நம்ம கடையில வாங்கி சமைச்சு என்ன செய்யறோம்? சாப்பிட்ற நமக்கு முன்பாக வருது. நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும் பாருங்க. இதெல்லாம் பாடுபட்ட கரங்களை நீங்க ஆசீர்வதிங்க, அவங்களை ரட்சியுங்க. அப்படி சொல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்க என்ன செய்யணும்? இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் சரீரத்துக்குள்ள போகும்போது நீ பலப்படுத்துங்க, இந்த ஆகாரத்தை மென்மேலும் பெருக செய்யுங்க. இதை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நமக்காக வந்தார், அவருடைய நாமத்தை சொல்லி பிதாவை நம்ம சொல்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆகவே நீங்க ஒருவரும் இல்லை, பூரா அவுட்டு பாருங்க. ஆகவே நீங்க ஜெபிக்கணும், ஜெபம் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரை செய்தாரா இல்லையா? இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி உள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கவே நீங்க செஞ்சா தானே பிள்ளையை பின்பற்றுங்க. ஸ்தோத்திரம் பண்ணணும். அது ஸ்தோத்திரம் பண்ணாம கையை பிடிச்சுக்கிறணும். யாரா இருந்தாலும், கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி,
ஸ்தோத்திரம் பண்ணு, ரெண்டாவது சாப்பிடு. அந்த அந்த இடத்துக்கு நீங்க வரணும். வந்து சாப்பிடுங்க, வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க சொல்லிட்டு நீங்க கொண்டு வரணும். ஏன்னா ஆண்டவர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். ஆகவே வந்து அவரை நான் பின்பற்றான், இந்த அடிச்சுவடுகளை பின்பற்றணுமா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடும் போது அதனாலதான் அநேக குடும்பங்கள்ல பார்த்து நம்மளை கிறுக்க ஆக்கிடுவாங்க. சண்டைக்காடு ஒன்றும் புரிஞ்சுக்கிற முடியல. எது நீ சாப்பிடாம ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடல. அதான் அநேகருடைய இந்த நெல் போட்டு அரிசியா வருது, யார் யார் கையில வந்துச்சா இந்த சாவமெல்லாம் அவன் சண்டை போடுறவனா இருந்தா சண்டை உனக்கு பிடிக்கும். அதனால ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடல, சண்டைக்காடா இருக்கு பாருங்க, கோளாறு உனக்குள்ள இருக்கு. அதனால இந்த நாவு வயிறுக்கு இருக்கு, சாம விட அந்த நாவு இருக்கு. தகாத வார்த்தையில பேசுறோம். தயவு செய்து இந்த கெட்ட வார்த்தை பேசின நபரா இருந்தா, ரெண்டாவது தேவனுக்கு பயம் இல்லாம நீங்க திருவிருந்து ஆராதனை கலந்து கொள்ளக்கூடாது. நீங்க உண்மையாக தேவனை சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்க ஒருபோதும் பீடி சீரட்டு ரெண்டாவது சீட்டு விளையாடுற அந்த கிரியைகள் இருந்தா இந்த பரிசுத்த பந்தி. ஆகவே நீங்க சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ரெண்டு உண்டு. ஒன்று பாவங்களை அறிக்கை செய்து பரிசுத்தமாக அவருடைய மாமிசத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணா நமக்கு ஜீவன் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த யூதாஸ் பாருங்க வந்து ஆண்டவர் கொடுக்க மாட்டேன் எந்திரிச்சு போன்னு சொல்லல. அவர் என்னதான் சொன்னாரு? எச்சரித்தார். நீங்கள் நிதானித்து பாருங்கள். பாருங்க, அவன் காட்டி கொடுக்கிறவனா இருந்தா துணிகரமாக எடுத்தான். என்னதான் தெரிஞ்சிச்சு? மரணம் அவனுக்குள்ள வந்தது. நமக்குள்ள ஆத்மா மரணம், மரணத்திலே நிறைய இருக்கு ஆத்மா மரணம். ரெண்டாவது துணிகரமா எடுக்கும்போது சாவு மரணம் வரும். ஆகவே நீ சுத்திகரிக்கணும். ஆகவே வந்து நீ கெட்டு போவது ஆண்டவர் சித்தம் இல்ல. எந்த கெட்ட பழக்கமோ வைத்து கொண்டு இந்த கரங்களில் எதோ நீ செய்திருப்ப. பேதுரு அதைத்தான் சொல்றாரு, என் தலைய கழுவுங்க, என் கரங்களை கழுவுங்கப்பா, என் கால்களை கழுவுங்க. நல்லா கவனிக்கணும். முக்கியமா காலை தான். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவன் கால்களை மட்டும் கழுவ வேண்டியதா இருக்கும். ஏன்னு சொன்னார்? ஒரு இடத்துல தரித்து இருக்க மாட்டேங்கிற, ஏதாவது மரத்தடியில் போய் சீட்டு விளையாடுற, எங்கிட்டாவது ஒளிஞ்சு என்ன செய்யற, வந்துட்டு ஒவ்வொன்றும் நீ செய்து கொண்டு இருக்கிறாய். ஆகவே இது நீ செய்யக்கூடாது என்று கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். இதெல்லாம் நீ கழுவணும். ஆண்டவரே காலுகளை கழுவுங்கப்பா. ஒருவர் காலுகளை கழுவும் போது நீங்க மனசுக்குள்ளேயே ஆண்டவரே நீ கழுவுங்கப்பா. இந்த காலு எங்கெங்கேயோ போயிருச்சு, இந்த காலு என் மனைவிய மிதிச்சிருப்பேன். ஒரு சிலர் பார்த்தா ஒரே எத்து தான் பாருங்க, உனக்கா பிள்ளைகளை வாரிசு வரத்தக்க 10 மாசம் சமந்து பிள்ளைகளை பெற்று உனக்கு கொடுத்துருக்கு, நீ காலை எட்டி மிதிக்கிற. வந்துட்டு அப்படி ஒருபோதும் இருக்கக்கூடாது. தேவனை அறிஞ்சு நீ செஞ்சவன் காலில் குஷ்டரோகம் வந்துடும். ஆகவே இங்க இப்படிப்பட்டவங்க இருக்க மாட்டீங்க. ஆகவே இப்படிப்பட்ட ஆளுக இல்லை. அப்படி இருந்தா நீ என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். தேவ சமூகத்தை அறிக்கை செய்யணும். நான் சொல்ல வேத வசனம் இருக்கு. ஆகவே வந்து குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டை போடுற நபரா இருந்தா உங்களுக்கு வாய்ப்பு இந்த நேரம் கொடுக்கப்படுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். தேவனுடைய சத்தியம். ஆகவே நீங்க தேவனுக்கு முன்பாக நீ பரிசுத்தமுள்ள மகனாய் காணப்பட உன் பாவத்தை அறிக்கை செய், உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். நம்முடைய தேவன் நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தரா இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிறார். நீ ஸ்தோத்திரம் செய்கிற பாத்திரமா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணும் போது இந்த போஜனத்தை நீ சாப்பிடும் போது எந்த சண்டையும் வராது, சமாதானம் இருக்கும், நல்ல தூக்கம் இருக்கும் நைட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணுறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் இந்த காலை வேலை ஜெபம் பண்ணீங்க, வேதத்தை வாசிச்சீங்க? கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். பாருங்க, ஆண்டவர் ஊழியக்காரருக்காக ஜெபித்தேன்னு சொல்றவங்க உயர்த்துங்க பார்ப்போம். எனக்காக. ஏன்னா வந்து பெரிய உங்ககிட்ட சொல்றேன், தேவ சமூகத்தில் ஆண்டவர் இந்த ராத்திரி வேலையிலும் கூட நான் படுத்திருக்கும் போது நல்லா இருந்தால் ஒரு 8:45 தான் இருக்கும், 9 மணி கூட ஆகலை. யாராவது சொப்பனம் காம்பாங்களா அந்த நேரத்தில்? நான் நேரத்தோட தூங்கிடுவேன், சாப்பிட்டதும் நேரத்தோடு நல்லா தூங்கிடுவேன். நைட்டு சொப்பனத்தின் மூலமாக நிரப்புவார். ஆண்டவரே நல்ல சொப்பனத்தை தாங்க, நீங்கள் இப்படி சத்தத்தை செவிகள் கேட்கணும் சொல்லிட்டு தான் படுத்தேன். ஆனால் வந்தது என்னது? பிசாசு. பாருங்க, அந்த 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 ரோடு அங்கே ஒரு குடிசை இருக்கு பாருங்க, அதுலேருந்து பாதியில் ஒரு வாலிப பையன் வாரா. இவன் பிசாசுன்னு ஆண்டவர் உணர்த்துறாரு. மேலுகாலாம் எரியுது. ஏன்னா ஆவியானவர் வந்தா இப்போ இந்த ஆராதனை பகுதியில் கூட அப்படியே குளிர்ந்த காற்று அப்படியே வந்து என்னை நோக்கி வந்து அப்படியே என்னை நிரப்பிச்சு பாருங்க. அப்படி தெரியும், பிசாசை கண்டுபிடிக்க தெரியணும், ஆவியானவர் வர்றது நமக்கு தெரியணும். ஆண்டவர் உணர்த்துறாரு, பிசாசு வாலிப பையன். ஆனால்
வந்து பார்த்தா அவன் ரூபமா வரான், அழகா வரான். ஆனால் அது பிசாசுன்னு தெரியுது. பார்த்தா மேலுகாலாம் எரியும் நமக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்படி வாரான். வரவும் கதவை உடனே பூட்டுன்னு சொல்றேன். எங்க வீட்டை மாட்டா கதவை பூட்டு. அங்கிட்டு தான் நான் படுத்துருவேன் கிச்சன்ல. பாருங்க வந்துட்டு கதவை பூட்டுன்னு சொன்ன உடனே உள்ள கேட்டை தாண்டி காம்பவுண்டுக்குள்ள வந்துருச்சு. வீட்டுக்குள்ள வரல, ஆலயத்துக்குள்ள வரல, காம்பவுண்டுக்குள்ள நேரா வந்து சணல் இருக்கு பாருங்க, சணல் ரேசா எட்டி பாக்குறான் அந்த பிசாசு. எட்டி பார்த்த உடனே வந்துட்டு போ இயேசு நாமத்தினால அப்படி சொல்றேன். சொல்லிட்டு பிறகு ஸ்தோத்திரம் பண்றேன். ரெண்டாவது கதவை திறந்துடாத, பிசாசு வெளியில இருக்குன்னு சொல்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துல பார்த்தா அது பின்னாடி இந்த முடியெல்லாம் நரைச்சிருக்கு. வேஷம் மாறுறான். வசனம் இருக்கு, ஒளியின் தூதன். இப்ப வேஷம் மாறுவான். கிளவி வயசான 100 வயசு 110 வயசு இருக்கும். கிளவி வேஷத்துக்கு மாறிட்டா அந்த வாலிபன் விட்டு உடனே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல என்ன இருந்துருச்சு, கதவை திறந்துருச்சு. சொப்பனத்துல ஆண்டவர் காமிக்கிறார். நல்ல 8:45 இருக்கும், 9 மணி கூட ஆகல. வந்த உடனே கதவை ஏன் திறந்த? என் கையில ஒண்ணுமே இல்ல, ஒரு மூங்கில்னா என்னது அது கோல், மோசை கொடுத்த கோல் அது காமிக்குது பாருங்க. ஏதாவது வேணுமே சொல்லிட்டு நான் மேல எனக்குள்ள ஒரு பயம் உண்டாகுது. இந்த பயம் வரக்கூடாது பாருங்க, வருது அந்த பிசாசு வரக்கூடாது. ஆகவே ஏதோ ஒரு இந்த ஊழியத்துல ஒரு அதிசயங்களை செய்ய போறார். அதனாலதான் வரோம். வெளியே கதவு திறந்த உடனே தைரியம் எனக்குள்ள வந்துருது. வந்துட்டு நீ கல்வாரி சிலுவையில நசுக்கப்பட்ட பிசாசு, கல்வாரி சிலுவையில் தலையை நசுக்கி போட்டா சாத்தானே. வந்துட்டு இந்த பெரம்பு என் கையில வருது, இந்த மூங்கில் கம்பு. வந்த உடனே துரத்தி 2 பிசாசு, ஒரே பிசாசு தான், வேஷம் மாறி கிளவி ஒரு வாலிபன். துரத்தி அடி போற என்ன சொல்லிட்டு அடிக்க கூட இல்லை, துரத்துனேன். அப்படியே காம்பவுண்டுக்கு வெளியில கத்திட்டு ஓடிடுச்சு பாருங்க. வந்துட்டு ஆண்டவர் காமிச்சார், ஏன்னா பிசாசு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. கல்வாரி சிலுவையில தலையை நசுக்கிட்டார். ஆகவே நம்ம இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஆகவே அவன் பயமுறுத்துவான், அவனால ஒன்றும் செய்ய முடியாது. பிறகு எல்லாரும் கூடி என்ன செஞ்சோம், ஸ்தோத்திரம் பண்ண 10 to 11 மணி நாங்க ஜெபிப்போம் எப்பயும் வந்து. ஆனா இதை ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு, வந்து எழுப்பி விட்டார். எல்லாரும் ஜோம் பண்ணோம். வந்து குடும்பம் காத்திருப்பு கூட்டம் இருக்கு 6:30 to 8 மணி வேற பாருங்க. அதை 7:30 முடிச்சுட்டோம் நேற்று. அப்ப வந்து நைட்டு ஜெபம் முக்கியம். ஆகவே தொடர்ந்து நாங்க ஜெபித்தோம். ஏன் சொல்ல வரேன்னா, பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனமே என்னது, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அடைக்கலம்னா என்னது, பாதுகாப்பு. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். புயங்கள்னா கரங்கள், கர்த்தருடைய கரங்கள். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். நேத்து என் ஜீவியத்தை நிறைவேறிடுச்சு பாருங்க. வந்து ஆண்டவர் அதை ஒவ்வொரு வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா. போன வருஷம் எனக்கு 3வது இந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததுல இருந்து 3வது மாசம் நிறைவேறிச்சு. எனக்கு இந்த 2வது மாதத்துல ஆண்டவர் நிறைவேற்ற உதவி செய்தார். இந்த ஆண்டவர் கோல் தரார், கொடுத்தவரை துரத்த ஓடிடுச்சு பாருங்க. இந்த வசனம் உங்களுக்கு நிறைவேறிடுச்சா. இந்த வருஷத்துல பெரிய ஒரு அதிசயத்தை செய்ய போறார். ஆகவே பிசாசு பிடியில இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க தான் நீங்க கூட்டுவாங்க. வந்து இயேசுவி நாம் அந்த அதிகாரத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அதே மாதிரி உங்க ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும், தருணம். நீங்க என்னதான் செய்யணும், மனத்தாழ்மையா இருந்து வந்து தேவனுக்கு முன்பாக இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சில பொக்கிஷத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்குள்ள இருந்து என்ன உண்டாகும், செயல்படும். ஆகவே வந்து நம்ம கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே. அதுக்கு பிறகு நல்லா பரலோகத்தின் சொப்பனத்தினால் நிரப்பினார். கரெக்டா காலைல எழுப்பி விட்டார். ஸ்தோத்திர ஜெபம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே வந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிற பாத்திரமாய் காணப்பட வேண்டும். அவருடைய பரிசுத்தமுள்ள வந்து மாமிசத்தையும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தையும் பானம் பண்ணும் பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். நற்கிரியை செய்யும் பாத்திரமாய் காணப்பட வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் காணப்பட வேண்டும். நாம் மனத்தாழ்மையுள்ள பாத்திரமாய் காணப்பட வேண்டும். நாம் நொறுக்கப்பட்ட பாத்திரமாய் காணப்பட வேண்டும். நாம் பயனுள்ள பாத்திரமாக நாம் காணப்பட வேண்டும். என் ஜனமே, தேவனுக்கு எத்தனை பேர் பயனுள்ள பாத்திரமாய் இருக்கிறோம். பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் நறுமணம் வீசும் பாத்திரமாய் காணப்பட வேண்டும். நாம் நிரம்பி வழியும் பாத்திரமாய் காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பாத்திரவான்களை சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்பட போகிறார். என் ஜனமே, எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ற பாத்திரமாய் நான் காணப்படுவேன். தேவனுக்கு மற்றவர்களுக்கு நான் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் காணப்படுவேன் சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. பரிசுத்த இயேசுவின் இரத்த தண்டைக்கு நாம் வருவோமாக.
தேவ இரத்த தண்டையிலே நாம் வருவமாக. மாசற்ற பரிசுத்தமுள்ள இரத்த தண்டையிலே நாம் இந்த வேளையில வருவமாக. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள இரத்த தண்டைக்கு நீ வருவாயாக. குற்றமில்லாத பரிசுத்தமுள்ள இயேசுவின் இரத்த தண்டைக்கு நீ வருவாயாக. புது உடன்படிக்கையின் இரத்த தண்டைக்கு நாம் வருவமாக. தெளிக்கப்படுகிற பரிசுத்தமுள்ள இரத்த தண்டைக்கு வருவமாக. பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் பரிசுத்த இரத்த தண்டைக்கு நாம் வருவமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். என் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார் என்று நிச்சயம் உனக்கு இருக்க வேண்டும். தேவனில் நாம் அவருக்கு நமக்கும் உறவு சரியா இருக்கிறதா? அதெல்லாம் இருந்தா தான் பரிசுத்த பந்தியிலே நீ கலந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை என்பது கண்டித்து உணர்த்துகிற இடம்தான் சபை. நாம் ஒவ்வொருவரும் சபையாய் நீங்க நடமாடுகிற ஆலயமாக காணப்படுகிறோம். பாருங்க, நம்ம கூடி இருக்கிறது இது ஒரு சபை. எங்க 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே வருவேன் என்று சொன்னார். ஆகவே சபை என்பது மக்களை சத்தியத்தில் வழிநடத்தும் இடம்தான் சபை. சபை என்னது? மக்களை சத்தியத்தில் வழி நடத்துகிற இடம். இந்த இடத்துல சத்தியம், இந்த சபையில சத்தியத்தின்படி ஜனங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். 2வது பாவத்தை கண்டித்து உணர்த்தும் இடம். பாவத்தை கண்டித்து உணர்த்தும் இடம் தான் சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறோம் லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 19வது வசனத்துல, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி, அவரை நினைவு கூறும்படி நம்ம என்ன செய்யணும். ஒரு இடத்துல என்னன்னு சொல்ல விரும்பல, ஒரு ஆவிக்குரிய சர்ச் இல்ல அந்த இடத்துல என்ன முன்பாக ரசம் இருக்கும் போது அந்த அப்பத்தை அதுல தொட்டு சாப்பிடணும் போல சகோதரி கையில வச்சிருக்கு. ஒரு சின்ன பிள்ளை பிடிங்கிட்டு போயிருச்சு. ஐயோ என் அப்பம் அது கத்திருத்தான் அந்த சகோதரி. என் அப்பத்தை பிடிங்கிட்டு போறாளே, பிடிங்க அந்த பிள்ளைய. ஏன்னா அப்பதை கையில வச்சிருக்கு. ஏன்னா ஒரு பயம் இல்லாததுனாலதான் பிள்ளை என்ன செஞ்சிருச்சு போயிருச்சு. அப்படிலாம் இருக்கு, தன்னை சுத்திகரிக்க வைக்கிறது இல்லை ஒரு சபையில. பாருங்க, அப்படிலாம் இருக்கு. கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது வாயில என்ன செய்யுது, அது புசிக்கும் போது டக்குன்னு ஒரு சின்ன பிள்ளை பிடிங்கிட்டு போயிருச்சான். ஐயோ என் அப்பம் பிடிங்க அந்த பிள்ளைய பிடிங்க. பாருங்க, இப்ப ஒரு சுத்திகரிப்பின் ஆவி வேணும். சுத்திகரித்து பரிசுத்தமாக நீங்க எடுக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள இரத்த தண்டைக்கு நீ வர வேண்டும். ஆகவே இந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி தான் பிட்டு அவர் தருகிறார். இது உங்களுக்காக கொடுக்கிற என்னுடைய சரீரமா இருக்கு, நினைவு கூறும்படி செய்ய. நாம் பரிசுத்த பந்தியில நாம் கலந்து கொள்ளும் போது, நாம் பரிசுத்த பந்தியில் கலந்து கொள்வர்களுக்கு முன்பாக நாம் என்ன செய்யணும்? நம்மில் எந்தவித பாவங்களை இருக்குமானால் அகற்றி விட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 15-16 அதை வாசிப்போம். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 15-16 பார்க்கிறோம். புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். 1ஆம் நாளில் தானே புளித்தமாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். 1ஆம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். 1ஆம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும். 1ஆம் நாள் என்னதான்? பரிசுத்த சபை கூடுதலும். 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. ஒரு வேலையும் பிச்சு விடுவார். பிச்சு ஆண்டவர் என்ன செய்யணும்? ஓய்வு நாள் என்னதான் செய்யணும்? நீ பரிசுத்த நாள் அத ஒரு வேலையும் நீ பேசக்கூடாது. இன்னொரு இடத்துல பாக்குறோம், சொந்த பேச்சு கூட நீங்க பேசக்கூடாதான். உங்க வாயில தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு ஆரம்ப காலையில எந்திரிச்சிங்கன்னா துதிகளை மட்டும் செலுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த பயம் இருக்கணும். பாருங்க, ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் சொல்லுகிறார், இந்த வார்த்தை
தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், புளிப்புள்ள அப்பத்தை என்ன செய்யக்கூடாதான், புசிக்க ஆகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புளிப்புனா என்னது? புளித்த மாவு என்பது கசப்பை குறிக்கிறது. கசப்பு வேற என்ன? கோபம், வைராக்கியம், சண்டைகள். இப்படிப்பட்ட பாவமாகிய புளித்த மாவை நாம் இருதயத்தை விட்டு நீ என்ன செய்யணும்? இருதயத்துக்குள் இருக்கிற அவைகளை நாம் அகற்றிவிட வேண்டும். புளித்த மாவுனா நம்ம தோசை இட்லிக்கு வச்சிருப்போமே, ஐயா அந்த புளிச்ச சாப்பிடக்கூடாது, அதை நீங்க கொட்டிக்கிட்டு இருக்க கூடாது. வீட்டுக்கு போய் பாருங்க, என்னதுதான் புளிப்பு என்பது? என்ன? கசப்பு, வைராக்கியம், சண்டைகள். இதுதான் புளிப்பு. அந்த புளிப்பை உன் இருதயத்திலிருந்து என்னதான் செய்யணுமா? அதை அகற்றி விட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலேயும் இந்த பவுல் மூலமா ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆதலால் பழைய புளித்த மாவோட அல்ல, பழைய புளித்த மாவோட அல்ல, பழைய பாவத்தோடு அல்ல, துர்க்குணத்தினாலும் அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும், துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும். எப்படி துப்புரவு இருக்கணும்? உன் இருதயத்தை என்னதான் இருக்கணுமா? துப்புரவு. இரண்டாவது உண்மை இருக்கணும். என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட, என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எத்தனை பேர் அப்படி புளிப்பு இல்லாத பாவம் இல்லாத பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு, இந்த பரிசுத்தமுள்ள இந்த வானத்தையும் பூமியை நம்மளை சிருஷ்டித்த அவருடைய பரிசுத்தமுள்ள மாமிசத்தையும் இரத்தத்தையும் நான் பானம் பண்ண போறோம். எனக்குள்ள இயேசுவின் இரத்தம் எனக்குள்ள வரப்போகிறது. பாருங்க, அப்படிப்பட்ட புளிப்பு, எந்தவித பாவம் இல்லாதபடி, கசப்பு இல்லாதபடி, வைராக்கியம் இல்லாதபடி, சண்டைகள் போடாதபடி. சண்டை போடுவாயானா உனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. நீ அறிக்கை செய் தேவ சமூகத்துல. பெரிய சண்டைக்காரி வீட்டில் இருப்பதை பார்க்கல, ஒரு மூலையில குடியிருப்பதே நல்லா. எந்த அளவுக்கு போயிருக்கு இந்த சகோதரி பாருங்க. சண்டைக்காரி. ஒரு வீட்டில் பார்த்தா சகோதரர்கள் சண்டைக்காரியா இருக்காங்க பாருங்க. ஒரு சில சகோதரி என்ன செய்யறாங்க? தலைமையா இருந்து அமைதியா இருக்காங்க. யாராகிலும் ஒருவர் என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். சண்டை போடக்கூடாது. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க நீ சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டா உனக்குள்ள புளிப்பு இருக்கு, பாவம் இருக்கு, துர்க்குணம் இருக்கு, அசிங்கமான காரியமெல்லாம் உனக்குள்ள இருக்கு. அதெல்லாம் நீ துப்புரவு பண்ணு. தேவ சமூகத்துல துப்புரவு பண்ணுவாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி துப்புரவோடு உண்மையோடு புளிப்பு இல்லாத அப்பத்தோட பண்டிகையை நாம் எல்லாரும் ஆசரிக்க கடவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நாம் ஸ்தோத்திரங்களை எங்கு சொல்லணும்? சமையல் பண்ணாலும், வேலை செய்யும் ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க பாருங்க. ஸ்கூல்ல படிக்கும் போதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவங்க மோத்திரம் மோத்திரம் பாருங்க ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அவங்க கேலி பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம காதுல எடுக்கிறது இல்லை. ஆகவே நீங்க என்னதான் செய்யணும்? ஸ்தோத்திரம். வெக்கப்படக்கூடாது. நான் வெக்கப்படல. ஸ்தோத்திரம் பண்ணா தேவனை மகிமைப்படுத்துறோம். ஸ்தோத்திரத்துல பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு ஒரு நாள் நம்ம தியானிப்போம். ஆகவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னா என்ன நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் என்பது எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் என்பது என்ன சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம்னா என்ன? நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம், நம்ம நாவல சொல்றோம். ஆனா தெரிஞ்சிருக்கணும்ல. எத்தனோ தரம் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்தோத்திரம் என்பது தேவனை மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரம் என்பது தேவனுக்கு நன்றி சொல்லுவது. சங்கீத புஸ்தகம் 50வது சங்கீதம் 23வது வசனத்துல பார்க்கிறோம். 2வது துதி. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். துதி என்பது என்ன? தேவனுக்கு புகழ்ச்சியை என்ன செய்யறோம்? புகழ்ச்சியை தேவனுக்கு கொண்டு போவது, அவருக்கே செலுத்துவது. எபேசியர் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். பார்க்கிறோம், புகழ்ச்சியை தேவனுக்கே கொண்டு போறோம், அவரை புகழணும். 3வது பார்க்கிறோம், அல்லேலூயா என்பது என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்துவது. வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனம். அதெல்லாம் நீ எழுதி கொண்டு வீடுகளில் வாசித்து பாருங்க. ஆகவே இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து நான் வாசிக்கும் பொழுது, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக
பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. என்ன மாதிரி? தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கணும். ஜீவ மார்க்கத்தை, தேவனுடைய மார்க்கத்தை நம்ம சரியான முறையில பின்பற்ற வேண்டும். சமாதானத்தின் வார்த்தையை பேசணும். சொல்லப்போனா அநேகர் இருக்கு. வேதத்தில் உள்ள தேவனுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றணும். பாருங்க, இந்த மாதிரியை தேவன் நமக்கு வைத்து போனார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருவிருந்தில் கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு 3 தகுதிகள் நமக்கு வேண்டும். ஒன்று, தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். வேற யாருக்கோ ஐக்கியம் இருக்கக்கூடாது. பாருங்க, குடிகாரன் 2 பேரும் வந்துட்டா அவங்களோட ஐக்கியமா போயிடுவான். அது ஆனா அவனுக்குள்ள ஒரு ஐக்கியம், அவங்க 2 பேருக்குள்ள நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கு. அதனாலதான் என்ன செய்யற, ஐக்கியப்படுறாங்க. இந்த ஐக்கியத்தை பத்தி தேவன் பேசல. தேவனுக்கு நமக்கும் ஐக்கியம் இருக்கணும். திருவிருந்து பரிசுத்த பந்தியில் கலந்து கொள்ளுகிற நாம், நீங்களும் நானும் தேவனுக்கும் நமக்கும் என்ன இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும். சீட்டு விளையாடணும்னா அதுக்கு ஒரு ஐக்கியம் தேவை. 2-3 பேர் சேர்த்துக்குருவான். அதே மாதிரி சீரட் அடித்தாலும் ஒருத்தனை அவன் கெட்டு போறது இல்லாம மற்றவர்களை கெட்டு போக வச்சு அவனுக்கு பார்க்கறது அவ்வளவு சந்தோஷம். பாருங்க, அதுல ஐக்கியம் ஆகுறாங்க. அந்த ஐக்கியத்தை தேவன் சொல்லல. ஆகவே நம்முடைய ஐக்கியம் தேவனோடும் நம்மோடும் இருக்க வேண்டும். என் ஜனமே, 1, தேவனுக்கு நமக்கும் ஐக்கியம் இருக்கணும். 2வது, கர்த்தர் என் பாவத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயம் உடையவர்களா இருக்கணும். 3வது, நம்மை தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்தவர்களாய் ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 3 தகுதி இருக்கிறவங்க திருவிருந்து ஆராதனையில நீங்க கலந்து கொள்ளலாம். நீங்க இதை செய்யும் போதுதான் தேவன் நமக்கு வைத்த மாதிரியை நாம் பின்பற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவை தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த காலத்தில் 3 தண்டனைகளை பற்றி பார்க்கிறோம். 1, கல்லெறிந்து கொல்லப்படுவார்களாம். யோசுவா 7வது அதிகாரம் 25, 26 பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 59, 60வது வசனத்திலையும் பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒருவர் பேசிட்டாலும் நம்ம தாழ்மை உள்ளவர்களாக மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். அல்லேலூயா. மற்றவங்க குற்றம் செய்யும் போது பாருங்க, ஸ்தேவான் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த குற்றத்தை, இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிரும் அப்பா. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்யறாங்க, இவருக்கு மன்னியும் என்று சொன்னது போல ஸ்தேவான் பாருங்க அங்க கல்லெறியர்களுக்காக பரிந்து பேசுவதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லெறிந்து கொல்லப்படுவாங்க. 2வது என்ன பார்க்கிறோம்? 2வது நாம் பார்க்கிறோம் மரத்துல தூக்கி போடப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்று எஸ்தர் 2வது அதிகாரம் 23வது வசனத்திலையும் ஆதியாகமம் 40வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த இடத்துல என்னதான் செய்வாங்களாம், மரத்துல தூக்கு போட்டு, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் மர சிலுவை தண்டனையை.
இப்ப பாருங்க, அதான் பாக்குறோம். மூணாவது நம்ம பாக்குறோம் வந்துட்டு இன்னொரு தண்டனை இருக்கு. அது என்ன? உயிருடன் எரித்து கொள்ள படுவார்கள் அந்த நாட்கள்ல. இந்த 3 தண்டனை. ஒண்ணு என்ன தண்டனை? கல்லெறிந்து கொல்லப்படுவது. 2 உயிரோடு எரித்து கொல்லப்படுவது. 3வது மரத்துல தூக்கப்பட்டு கொல்லப்படுது. 3 தண்டனையில நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3 தண்டனையில சிலுவை தண்டனை தான் கொடூரமானது. அந்த தண்டனையை நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். என் ஜனமே, இந்த வேளையிலே எத்தனை பேர் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம்? மரண சிலுவை தண்டனை மிக 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 கொடூரமானதாய் இருக்கிறது. வேதனை உள்ளதா இருக்கு. சிலுவையின் மரணம் பயங்கரமானது. வேதனைகள், சோர்வுகள், மூச்சு திணறுதல்கள், இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுகிறது. இந்த கொடூரமான வேளையிலும் கூட நமக்காக பிதாவுடன் பரிந்து பேசினார். என் ஜனமே, நம்ம எத்தனை பேர் இந்த கால வேளையில் அவரை நோக்கி நாம் பார்க்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 56வது வசனத்துல பார்க்கிறோம். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி விட்டாங்க. கூடையே இருந்து திண்டாங்க, சாப்பிட்டாங்க. எந்த குறைவு இல்லாம ஆண்டவர் பார்த்து கொண்டார். ஆனா கடைசியில இருக்க சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்கப்படும் போது என் ஜனமே, எல்லாம் அந்த கூட இருந்த 12 சீசர்களும் ஓடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஜனமே, நம்ம எந்த சூழ்நிலையிலும் நாம இருக்கலாம். ஆனா மனுஷனுடைய உதவி நமக்கு வேண்டாம். என் ஜனமே, பாருங்க, இயேசுவோடு பிதாதான் இருந்தார், தேவன் தான் இருந்தார். எல்லாம் சீசர்களும் கூட இருந்த நன்மையை அனுபவித்த எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனா ஒரு சில சீசர்கள் தான், ஒரு சில சகோதரிகள் தான் சிலுவைக்கு கீழாக அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்களை நோக்கி சொல்றாரு ஆண்டவர், எனக்காக நீங்க அழ வேண்டாம், உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். என் ஜனமே, இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். எல்லாரும் இந்த வேளையில நாம் எழுந்து நிற்போமாக. மாதிரியை இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்த இந்த மாதிரியை நாம் பின்பற்றுவோமாக. எத்தனை பேர் நாம் வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரும் எழுந்து நிற்போமாக. இந்த சர்வ வல்லமையில தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. இயேசுவே, இந்த வேளையில என்னை உயிர்ப்பையும் அப்பா. அல்லேலூயா. மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம்? நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த மாதிரியை எவன் ஒருவன் பின்பற்றுகிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் ஜனமே, அல்லேலூயா. கர்த்தர் தாமே தேவன் நமக்கு வைத்திருக்கிற மாதிரியை பின்பற்றி இது மூலமா கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அது கேட்டு கிருபைகளை தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை சந்தோஷம் தந்தாரையா. மாதிரியை பின்பற்ற அது கேட்டு கிருபையை தாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே